நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் வந்து மேற்கோள்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ முக்கியமான மேற்கோள்கள்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக், ஓல்ட் புக் எல்லாமே கம்பைல் பண்ணி முக்கியமான மேற்கோள்கள் எல்லாமே எடுத்து வந்து வீடியோஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4வது வீடியோ. சப்போஸ் வந்து அந்த வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள், இருக்கும். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ 171வது பாருங்கள். அல்லேல் ஆயினும் விருந்தவரின் ஓக்கம். இது பார்த்தீங்கன்னா நற்றிணை சொல்லும். ஸோ அடுத்து பாருங்கள். காலின் ஏழடி பின் சென்று பெருநாரற்று படை சொல்லும். அடுத்து பார்த்தீங்கன்னா குறள் உனக்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றே இல்லால். இது பார்த்தீங்கன்னா புறநானூறு சொல்லும். அடுத்து பாருங்கள். நெருணை வந்த விருந்திற்கு மற்றுதன் இரும்புடை பலவாழ வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணயம். இது பார்த்திங்கன்னா புறநானூறு சொல்லும். அடுத்து பாருங்கள். பலர்புகுவாயில் அடப்ப கடவுணர் வருவிர் ஒளிரோ. பார்த்திங்கன்னா குறுந்தொகை சொல்லும். அடுத்து பாருங்கள். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் சொன்னதை வந்து ஔவையார் வந்து கொன்றையும் இந்த நூலில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள். வரிசரிச்சோறும் வலுத்துணங்காய் வாட்டும் புல் வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகும் பெறும். பார்த்திங்கன்னா ஒரு ஔவையார் பாடல் தான் இது. ஸோ ஔவையாருடைய பாடல் வரிகள் தான் அது. அடுத்து பாருங்கள். எட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தலே போல இறையுண்ணம். இது பாடினது வந்து பாரதிதாசன் அவர் பாடியிருப்பார். ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. இது பார்த்திங்கன்னா விவேக சிந்தாமணி. ஸோ அந்த நூல் வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள். கருங்கு இசை விளவின் உறந்தை. இது பார்த்திங்கன்னா அகநானூறு சொல்லும். அடுத்து பாருங்கள். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் டேஸ் இலையிலிட வெள்ளி எழும் காலமேக புலவர். அடுத்து பாருங்கள். இங்கேவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இது பாடினது வந்து பாரதியார் வந்து பாடியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின். பார்த்திங்கன்னா திருவாசகத்தில் வந்து மாணிக்கவாசகர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ. இது பாடினது வந்து பாரதியார் பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள். மொழிபெயர்த்தல். ஸோ தொல்காப்பியர் வந்து மரபியல் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். இது வந்து பாரதியார் வந்து பாடியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள டேஸ் தமிழில் எண்ணி பேச மகிழ் நிலை வேண்டும். இது பார்த்திங்கன்னா குலோத்துங்கன் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இது சொன்னது வந்து பாரதியார் சொல்லியிருப்பார். மாசார விசித்த வற்புறுவல்பின். இது வந்து புறநானூரில் வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள். கொற்கை கோமான் கொற்கையாம் பெருந்துரை. இது பார்த்திங்கன்னா ஐங்குறுநூறு வந்து சொல்லும். அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுகார். பார்த்திங்கன்னா நன்னூல் சொல்லும். அடுத்து பாருங்கள். சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் நிலவிய ஐந்தும் அப்பொறுமையின் நேர்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் சொல்லும். அடுத்து பாருங்கள். சொல்லாரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல டேஷ் கல்விச்சேர் மாந்தரின் இறைஞ்சிக்காய்த்தவே அப்படின்னு சொல்லிட்டு சீவக சிந்தாமணி சொல்லும். அடுத்து பாருங்கள். மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் சொல்லும். அடுத்து பாருங்கள். ஆழத்து மேலே குவளை குளத்துல மாலின் நெடிய குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு மயிலநாதர் அவருடைய உரையில் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். எப்படி பலவேணுங்க
கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள், அரைக்குள் யாழிசை நீதிநூல் திரட்சியே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து சொல்லுவார். அடுத்து பாருங்கள், வள்ளுவன் தன்னை உலகினிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு வந்து பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். தக 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 தத்தந்த தந்தக்க என்றுதாலும் பதலை திமிலைத்துடி தம்பட்டமும் பெருக அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழில் வந்து அருணகிரிநாதர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஓங்கு இரும்பரப்பின் மங்க ஈட்டத்து தொண்டியோர் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து ஊர்கான் காதையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சிந்தாமணியம் சிலப்பதிகாரம் படைத்தான் திளையாத குண்டலகேசிக்கும் அப்படி சொல்லிட்டு திருத்தணிகையுலா இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள், அறநெறி முதற்றே அரசின் தோற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னர். இது பார்த்திங்கன்னா ஒரு சங்க பாடல் தான். அடுத்து பாருங்கள், நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காந்தி சொல்லும். செம்மை சான்ற காவதி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாங்குடி மருதனார் அவர் சொல்லுவார். அடுத்து பாருங்கள், அறம் கண்ட நெறிமான் அவயம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு வந்து சொல்லும். அடுத்து பாருங்கள், எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்கொன்று எரிதலும் செல்லான் பார்த்திங்கன்னா புறநானூரில் வந்து ஆவூர் மூலங்கிழார் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், செல்வத்தின் பயனை ஈதல் துய்ப்பம் எனினே தப்பு நா பலவே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் வந்து நக்கீரர் வந்து சொல்லுவார். இல்லார் ஒக்கல் தலைவன் பசுப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளல்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் வந்து சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.